வாழ்க்கையில் திசை தெரியாமல் தவிக்கிறீர்களா? உங்கள் உண்மையான நோக்கம் என்ன என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கிருஷ்ணரின் அழகான போதனைகள் உங்களுக்கு வழிகாட்டும். அவரது வார்த்தைகள் ஒரு மென்மையான ஒளியைப் போல குழப்பத்தின் இருளை விலக்கி உங்கள் இதயத்தில் தெளிவை கொண்டு வரும். அந்த ஒளி உங்கள் மனதின் ஒவ்வொரு மூலையையும் தொட்டு அமைதியான நம்பிக்கையை ஊட்டும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னது போல, ஒவ்வொருவருக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அது உங்கள் இயல்பான குணத்திலிருந்து வரும் கடமை. உங்கள் தர்மத்தை கண்டுபிடிப்பது என்பது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த அமைதியான குரலை கேட்பதுதான். இது ஒரு மலர் மெதுவாக மலர்வது போல பொறுமையாக, அன்பாக நடக்கும் செயல்முறை. அந்த குரல் சில நேரங்களில் மெல்லியதாக இருக்கும், சில நேரங்களில் தெளிவாக இருக்கும். ஆனால் அது எப்போதும் உங்கள் நன்மையையே விரும்பும். முதலில் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். எது உங்களுக்கு இயல்பாக வருகிறது? எதை செய்யும் போது நேரம் பறந்து போகிறது? எந்த வேளையில் உங்கள் மனம் முழுமையாக ஈடுபடுகிறது? இவையெல்லாம் உங்கள் தர்மத்தின் சிறிய குறிப்புகள். ஒரு கலைஞன் வண்ணங்களை பார்த்து மகிழ்வது போல, ஒரு ஆசிரியர் மாணவர்களின் முகத்தில் புரிதல் தெரியும் போது மகிழ்வது போல, உங்கள் இதயம் எதில் பூரிப்படைகிறது என்பதை கவனியுங்கள். இந்த சிறிய மகிழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையின் திசையை குறிக்கும் திசை காட்டி போன்றவை. கிருஷ்ணர் சொன்னார், நிஷ்காம கர்மா. எனவே கிருஷ்ணர் சொன்னது நிஷ்காம கர்மா, அதாவது பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் செயல். உங்கள் அன்றாட வேலைகளை இந்த மனநிலையில் செய்யுங்கள்.